மருதமலை அடிவாரத்தில் அழகான கிராமத்தில் கதிர்வேலன் என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவன் ஒரு தீவிர முருக பக்தன். அடிக்கடி முருகன் கோவிலுக்கு சென்று வருவது அவனின் வழக்கம். ஆனால் இவனது குடும்பம் மிகவும் வறுமையில் வாடியது. வீட்டில் வயதான தந்தை, உடல்நிலை சரியில்லாத தாய், மேலும் திருமண வயதான ஒரு தங்கை. குடும்பத்தை நடத்தவே கையில் பணமில்லை. வேலை தேடியும் கிடைக்கவில்லை. கிடைக்கும் ஏதோ சில வேலைகளை செய்து வந்தான். அதில் கிடைக்கும் வருமானம் சாப்பாடுக்கே சரியாக இருந்தது. அவன் முருகன் மீது அதிக நம்பிக்கை வைத்திருந்தான். தினமும் முருகனை வழிபடாமல் எங்கும் சென்றதில்லை. ஒரு நாள் ஒரு நிறுவனத்தில் வேலைக்காக சென்றிருந்தான். ஆனால் அந்த வேலையும் கிடைக்கவில்லை. கதிர்வேலனுக்கு வாழ்க்கை வெறுப்பாகியது. தங்கையின் திருமணத்திற்கு நல்ல வசதியான இடத்திலிருந்து வரணும் வந்தது. ஆனால் கையில் நகையோ திருமண செலவுகளுக்கு பணம் என்று எதுவும் இல்லை. மாப்பிளை வீட்டார் அதிக வரதட்சணை கேட்டார்கள். கதிர்வேலனோ அவ்வளவு செய்ய இயலாது என்று கூறிவிட்டான். ஆகையால் மாப்பிளை வீட்டார் சென்று விட்டார்கள். வீட்டில் அனைவரும் கவலையாக இருந்தன. கதிர்வேலனின் தாய் நல்ல வசதியான வரன் கைவிட்டு போயிடுச்சுன்னு சொல்லி வருத்தப்பட்டால், தந்தையோ தன்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. இனி அந்த முருகன்தான் துணை என்று புலம்பிக் கொண்டிருந்தார். கதிர்வேலன் வேகமாக முருகனின் ஆலயத்தை நோக்கி சென்றான். கோவில் வாசலில் நின்று கண்களில் கண்ணீரோடு, முருகா, நான் உன்னை மட்டுமே நம்பியிருந்தேன். ஆனா நீ எனக்கு கஷ்டத்தை மட்டுமே கொடுக்கிறாய். இனி உன் கோவிலுக்கு வரமாட்டேன், உன்னை நினைக்க மாட்டேன் என்று கோபமாக கூறிவிட்டு சென்றான். சில நாட்கள் சென்றது. ஒரு நாள் இரவு களைப்பில் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தான் கதிர்வேலன். அப்போது கனவில் முருகன் தோன்றி, கதிர்வேலா என்று பேசத் தொடங்கினார். முருகன் என்ன பேசினாரு? கதிர்வேலன் வாழ்க்கை மாறியதா என்று அடுத்த பகுதியில் பார்ப்போம்.